இந்த படத்தோட ஓப்பனிங்ல இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் பேரு வெர்ஜில் ஓல்ட்மேன். இவர் எல்லாத்துலயுமே ரொம்ப டிசிப்ளைன்டா ரொம்ப நீட்டா இருக்கணும்னு நினைக்கிற ஆளு. இவர் பெருசா யார்ட்டையும் அதிகமா பேச மாட்டாரு. இவர் சாப்பிடும் போது கூட கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஹை கிளாஸான ஃபுட்டை தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவரு மத்த பொண்ணுங்க கிட்ட பெருசா பேசவே மாட்டாரு. இவருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. இவரு பழங்காலத்து பொருட்களையும் பழங்காலத்து வீடுகளையும் மத்தவங்க கிட்ட பிசினஸ் பேசி ஏலத்துக்கு விடுறதா இவரோட வேலை. அப்படி அந்த பழங்காலத்து பொருட்கள் ஏலத்துக்கு வரும்போது அதுல ஏதாச்சும் பொண்ணுங்களோட பெயிண்டிங் இருந்தா அதை இவரோட ஃப்ரெண்டு பில்லின்ற ஒருத்தரை கூப்பிட்டு அதை வாங்கிக்க சொல்லுவாரு. அவர் மூலமா அதை வாங்கி வச்சுப்பாரு. ஏன்னா இவர்கிட்ட இவ்வளவு பெயிண்டிங் இருக்கிறது வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறமா இவர் தன்னோட வீட்டுக்கு போறாரு. அங்க நிறைய கிளவுஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு கிளவுஸ் எடுத்து போட்டுட்டு ஒரு சீக்ரெட் லாக்கரை போய் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லாக்கர் இருக்கிறது இவரை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியாது. அந்த லாக்கரை ஓபன் பண்ணி அந்த ரூம்குள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க நிறைய விதவிதமான பொண்ணுங்களோட பெயிண்டிங்ஸ் தான் இருக்கு. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து ரசிச்சு பார்த்து தன்னோட மனசு ஆறுதல் படுத்திக்கிறாரு. இதுக்கப்புறமா அவர் தன்னோட ஆபீஸ்ல இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலை கிளாரான்ற ஒரு பொண்ணு தான் பண்ணிருப்பா. அந்த கிளாரா இந்த ஓல்டு மேனுக்கு கால் பண்ணி என்கிட்ட ஒரு பழங்கால வீடு இருக்கு, அதுல இருக்க பொருட்களையும் அந்த வீடையும் பார்த்து உங்களால முடிஞ்ச வித்து தர முடியுமான்னு கேட்க இவரும் சரி நான் என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த பொண்ணும் இல்ல நீங்க தான் வரணும், என்னோட அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னாருன்னு நோமேனை கன்வின்ஸ் பண்றா. அதை கேட்ட இவரும் சரி நான் வரேன்னு ஒத்துக்கிறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கிளாரா சொன்ன அட்ரஸ்க்கு போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த வீடு ரொம்ப பழங்காலத்து வீடா தான் இருக்கு. ஆனா அந்த வீட்டோட கேட்டு பூட்டி இருக்க. இவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு. ரொம்ப நேரம் ஆகி யாருமே வரல. அப்போன்னு பார்த்து மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. இவரும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணி பாக்குறாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே அங்க யாருமே வரல. இதுல கடுப்பான அவரும் அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் தன்னோட ஆபீஸ்ல இருக்கும்போது அந்த கிளாரா கால் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, நான் வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் வர முடியலன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட இந்த நோமேனும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, இனிமே நான் உங்களுக்கு ஒர்க் பண்றதா இல்ல, தயவு செஞ்சு போன் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவரோட ரூமுக்கு இவரோட அசிஸ்டன்ட் வந்து கிளாரான்றவங்க கால் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால தான் வர முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்கன்னு சொல்லி நோமேன்ட்ட சொல்ல நோமேனும் சரி அவங்களோட காலை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா கிளாராவும் இன்னொரு தடவை கண்டிப்பா வந்து பாருங்க, இந்த தடவை எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்ல இவரும் சரி நான் என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாரு. இதுக்கப்புறமா அவரும் மறுநாள் அந்த வீட்டுக்கு போய் பாக்குறாரு. இந்த தடவை அந்த வீட்டோட கேட் ஓபன்ல தான் இருக்கு, ஆனா யாருமே வரல. இவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வேலை பார்க்குற ஆள் வராரு. அவரு நோமேன் கிட்ட நீங்க தான் நோமேன் அனுப்பின அசிஸ்டன்டான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அவரும் ஆமான்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கிளாரா வரலையான்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த வேலை பார்க்குற ஆளும் இல்ல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால தான் வர முடியல, நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் உள்ள கூட்டு போயிட்டு இருக்க. அப்போ நோமேன் அப்படியா அவங்கள உடம்ப பாத்துக்க சொல்லுங்க, இனிமே நான் வரதா இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறாரு. அப்ப அந்த வேலை பார்க்குற ஆளும் நீங்க ஒரு தடவை உள்ள வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க கூட வேலை பாருங்க, இல்லாட்டி வேண்டான்னு சொல்லிட்டு அவரை உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள போகும்போது நிறைய பழங்காலத்து பொருட்களும் கொஞ்சம் பெயிண்டிங்ஸும் இருக்கு. இவரும் உள்ள சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே தரையில ஒரு பழங்காலத்து மெக்கானிக்கல் டிவைஸ் இருக்கு. இவரும் இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த பொருளை யாருக்குமே தெரியாம எடுத்து வச்சுக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா தனக்கு தெரிஞ்ச ஒரு கடையில அந்த பொருள் என்னதுன்னு சொல்லி பார்த்து செக் பண்ண சொல்றாரு. அந்த கடையில ராபர்ட்ன்ற ஒருத்தன் இருக்கான். இவன் இந்த மாதிரி நிறைய மெக்கானிக்கல் டிவைஸ ஆராய்ச்சி பண்றதுல மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். இவனும் அதை பார்த்துட்டு இது ரொம்ப பழங்காலத்து டிவைஸ், இந்த மாதிரி நிறைய டிவைஸை ஒன்னு சேர்த்தா ஒரு பொருள் உருவாக்கலாம், ஆனா இப்போ என்னால இந்த பொருளை எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஓல்டு மேனுக்கும் இந்த பொருள் என்னவா இருக்கும்ன்ற ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த சீன்ல நோமேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பழங்காலத்து பெயிண்டிங்க ஆராய்ச்சி பண்ண கொண்டு வராங்க. அதுல இவர் அந்த வீட்ல இருந்து எடுத்த அந்த பழங்காலத்து டிவைஸ் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இது 1800கள் காலத்துல வரையப்பட்ட பெயிண்டிங்னு தெரிய வருது. இது அந்த காலத்துல இருந்திருக்குன்னா எந்த மாதிரி பொருளை தயாரிக்க இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு இவரும் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறமா தன்னோட ஆபீஸ்ல இருக்கும்போது அந்த கிளாரா மறுபடியுமே கால் பண்றாங்க. கால் பண்ணி நீங்க எங்களோட வீட்டை வந்து பாத்தீங்க இல்லையா, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வித்து தர முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதை கேட்ட ஓல்டு மேனும் இல்ல நீங்க என்ன எங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணல, முதல்ல கான்ட்ராக்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுல நீங்க சைன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா எங்களோட ஆளுங்களை அனுப்பி அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட கிளாராவும் இல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, முதல்ல நீங்க உங்களோட ஆள் அனுப்புங்க, அப்படியே டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து அனுப்புங்க, நான் சைன் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஓல்டு மேன் அவங்களோட டீமை கூப்பிட்டுட்டு கிளாராவோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் கிளாரா வீட்லயே இல்ல. அப்போ ஓல்டு மேன் அங்க வேலை பார்க்கறவங்கள பார்த்து கிளாரா இன்னைக்குமே
யாருமே வீட்ல இல்ல, அவங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாத வரைக்கும் நான் இங்க இருக்க எந்த பொருளையும் எடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வேலைக்காரரை புடிச்சு பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து போலான்னு பாக்குறாரு. அப்போ அந்த வீட்ல இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த பொருள் மாதிரி இன்னொரு பொருளை பாக்குறாரு. அதை எடுத்துக்கலான்னு போகும்போது அந்த வீட்டு வேலைக்காரரு மறுபடியும் இவரை கூப்பிட்டு கிளாரா வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஓல்டு மேன் அந்த பொருளை எடுக்காம அந்த வேலைக்காரங்க கிட்ட போனா கிளாரா போன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த போனை வாங்கி இவரும் பேசிட்டு இருக்காரு. அப்ப கிளாரா கிட்ட என்ன வச்சு விளையாண்டிட்டு இருக்கீங்களா, நீங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணாம இங்க இருக்க ஒரு பொருளை கூட நான் எடுக்க மாட்டேன், இப்பவே எங்களோட ஆளுங்களை கூப்பிட்டு இங்க வந்து போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட கிளாராவும் இங்க பாருங்க, நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸை வீட்டுல கொடுத்துட்டு போங்க, நான் நைட்டுக்குள்ள சைன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்கும் போது அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க பொருளை ஒதுங்க வைக்கும் போது ஒரு ஏணிய தவறுதலா மாடி படிக்கட்டுல இருந்து கீழே போட்டுறாங்க. அந்த சத்தம் நோமேனோட போன்லயும் கேக்குது. அதை கேட்டவனே இவருக்கு நல்லா புரிஞ்சிடும் கிளாரா இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த ஏணி விழுந்த மாடி படிக்கட்டு வெளியே ஏறி மேல போறாரு. அப்படியே கிளாரா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஒரு சேரை எட்டி உதைக்கிறாரு. அந்த சத்தம் இவர் கையில வச்சிருந்த போன்லயே நல்லாவே கேக்குது. அதுக்கப்புறமா போன்ல கிளாரா கிட்ட என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போன்ல என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கீங்களா, இப்பவே நான் என்னோட ஆளுங்களை கூப்பிட்டு இங்க வந்து போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட கிளாராவும் இங்க பாருங்க, நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கிளியரா நைட்டு சொல்றேன், இப்போ நான் காலை கட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஓல்டு மேன் அந்த வீட்ல இருந்து அந்த பழங்காலத்து மெக்கானிக்கல் பொருளை கொஞ்சம் எடுத்திருப்பாரு. அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷாப்ல கொடுத்து ஆராய்ச்சி பண்ண சொல்றாரு. அப்ப ராபர்ட்டும் அந்த பொருளை பார்த்துட்டு இது 18ஆம் நூற்றாண்டுல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொருள், இது நிறைய கிடைச்சாதான் இது எதுக்கு பயன்படுத்தி இருப்பாங்கன்ற விஷயமே தெரிய வரும்னு சொல்றான். அதை கேட்ட இவரும் முதல்ல கிளாராவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக கிளாராவோட வீட்டுல வேலை பார்க்குற ஆளை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு அவருக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளாராவை பத்தி கேட்கிறாரு. அதை கேட்ட அந்த வேலைக்காரனும் அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வேலைக்காரனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவளோட கதை என்னதான்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்ட அந்த வேலைக்காரனும் அவங்க வீட்டுல நான் 11 வருஷமா வேலை பார்க்கறேன், ஆனா நான் கூட அவங்கள பார்த்ததே கிடையாது, அவங்களுக்கு சோசியலா எல்லார்கிட்டையும் பழகுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையினாலதான் அவங்க யாரு முன்னாடி வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட இவரும் கிளாராவை நினைச்சு ஃபீல் பண்றாரு. இதுக்கப்புறமா தன்னோட ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவரோட அசிஸ்டன்ட் இவர்கிட்ட வந்து கிளாரா கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க இன்னைக்கு நைட்டு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல இவரும் சரின்னு சொல்லிட்டு கிளாராவோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனா அங்க ஒரு செவுத்துல நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல இருந்து கிளாராவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஓல்டு மேனும் அவங்களோட விஷயம் தெரியாத மாதிரியே நீங்க எதுக்காக இந்த ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்ட கிளாராவும் தனக்கு இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் பழகுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு, தனக்கு ஒரு டேஞ்சர் இல்னஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசி சமாதானம் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஓல்டு மேனும் நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலையான்னு சொல்லி கேட்க அதுக்கு கிளாராவும் நீங்க அதை அங்க வச்சுட்டு போங்க, நான் நாளைக்கு சைன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா ஓல்டு மேனும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த பழங்காலத்து மெக்கானிக்கல் டிவைஸை பார்க்க அதை அங்க இருந்து எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த ராபர்ட்டை மீட் பண்ணி அதை அவங்க கிட்ட கொடுத்து இது என்னன்னு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த ராபர்ட்டும் அந்த பொருள் என்னவா இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்கான். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஒழுங்கா பழகாத ஓல்டு மேனும் ராபர்ட் கிட்ட நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா ஓல்டு மேன் அந்த வீட்டுக்கு வந்து தன்னோட ஆளுங்களை விட்டு அங்க இருக்க எல்லா பொருளையும் சர்ச் பண்ணிட்டு இருக்க இவரு மட்டும் கீழே கிடக்கிற சின்ன சின்ன பொருளை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு அந்த பழங்காலத்து பொருட்கள் நிறையவே கிடைக்குது. அதை எடுத்து தன்னோட பாக்கெட்குள்ள போட்டுக்கிறாரு. இப்படி இவர் அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்க அந்த வீட்டு வேலைக்காரன் இவர்கிட்ட வந்து கிளாரா அவங்கள கூப்பிடுறாங்கன்னு சொல்ல இவரும் கிளாரா இருக்கிற ரூம் பக்கமா போறாரு. அங்க போனா கிளாராவும் அவங்க இருந்த ரூம் டோர் வழியா அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட்டை தள்ளிவிட இவரும் அதை எடுத்து பார்த்துட்டு உங்களோட பர்சனல் டீடைல் எதுவுமே ஃபில் பண்ணலையான்னு சொல்லி கேட்கிறாரு. அதை கேட்ட இவங்களும் அதை என்னோட பாஸ்போர்ட்ல இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட்டையும் அந்த கதவு வழியா வெளியே தள்ளி விடுறாங்க. இவரும் அதை எடுத்து பார்த்துட்டு அதை ஃபில் பண்றாரு. பார்த்தா அந்த பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகி பல வருஷம் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஒரு அக்கறையில இங்க பாருங்க, இந்த மாதிரி ரூம்குள்ளே அடைஞ்சிருக்காதீங்க, 4 பேர்கிட்ட வந்து பேசி பழகி பாருங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட கிளாராவும் உங்களோட தலைக்கு நீங்களே டை அடிச்சிருக்கீங்க, உங்களோட சொந்த முடியை வெளியே காமிக்கவே உங்களுக்கு தைரியம் இல்ல, நீங்க எதுக்காக எனக்கு அட்வைஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு அந்த பெருசுக்கும் பயங்கரமா கோவம் வருது. உடனே கிளாராவை பிடிச்சு கத்திட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த வீட்டு வேலைக்காரன் இவர்கிட்ட வந்து நான் இதுக்கப்புறமா இவங்க கிட்ட வேலை பார்க்க போறது இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு நான் இந்த பக்கமே வரமாட்டேன், ஒருவேளை நீங்க இந்த வீட்டு பக்கமா வந்துட்டு போறதா இருந்தா இந்த சாவியை வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு கிளாரா தான் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நீங்க இந்த வீட்டுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு வாங்க, இல்லாட்டி அவங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இதுக்கப்புறமா தன்னோட இடத்துக்கு போனாலும் கிளாராவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவ மேல கோவம் இருந்தாலும் அவ எப்படி இருப்பான்றத பார்க்க
ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. இதனால மறுநாள் அவளோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க ரொம்ப அமைதியா இருக்கும். இவரும் கிளாரா கிட்ட பேச்சு கொடுக்க கிளாரா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இருக்காது. இவரும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. பார்த்தா அங்க ஒரு துணியில பிளட்டா இருக்கும். அதை பார்த்த இவரும் கிளாரா உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவ இருந்த ரூம் டோரை ஓங்கி உதச்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து பதறி போன கிளாராவும் யார் அதுன்னு சொல்லி கேட்க இவரும் நான் தான் வந்திருக்கேன் பயப்படாத கதவை தோற என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதை கேட்ட இவங்களும் நான் தெரியாம கீழே விழுந்துட்டு எனக்கு கொஞ்சம் அடிபட்டுடுச்சு அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இவரும் கதவை உதச்சிக்கிட்டு நீ வெளியே வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து பயந்து போன கிளாராவும் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இவரும் வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போறாரு. அப்படி அவர் அங்க இருந்து கிளம்பி ராபர்ட்டோட இடத்துக்கு போறாரு. அங்க போனா ஓல்டு மேன் சோகமா இருக்கதை பார்த்துட்டு ராபர்ட் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறான். அதை கேட்ட இவரும் ராபர்ட் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு யார்கிட்டயுமே இவர் க்ளோஸா பேசினதே கிடையாது. ராபர்ட் கிட்ட ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. கிளாராவை பத்தியும் சொல்றாரு. இதுக்கப்புறமா தன்னோட வீட்டுக்கு வந்து அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கிளாரா ஓல்டு மேனுக்கு கால் பண்ண ஓல்டு மேன் அந்த காலை எடுத்தா கிளாரா என்ன மன்னிச்சிருங்க கீழே விழுந்ததுல எனக்கு தலையில அடிபட்டுச்சு அதனாலதான் நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன்னு சொல்ல இவரும் அதெல்லாம் ஒன்னும் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த நாள் ஓல்டு மேனும் கிளாராவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து கிளாரா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நான் அங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி போய் அந்த டோரை சாத்திட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சிலை பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. இப்பயாச்சும் கிளாராவோட முகத்தை பார்த்துலாம் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப கிளாராவும் அந்த ரூமோட டோரை ஓபன் பண்ணி வெளியே வரா. அவ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா. ஓல்டு மேனும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா அவளோட மொபைலுக்கு ஒரு கால் பண்ண அவளும் அந்த ரூம்குள்ளே திரும்ப ஓடி போறா. இந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு ஓல்டு மேனும் அந்த வீட்டை விட்டு நைஸா போயிடுறாரு. இதுக்கு அப்புறமா ஒரு நாள் ராபர்ட்டை போய் மீட் பண்றாரு. அங்க போய் பார்த்தா ராபர்ட்டும் அந்த பீசஸ் எல்லாம் அடுக்கி அதை செக் பண்ணி பார்த்தா அது ஒரு மினி ரோபோட் சைஸ்ல இருக்கும். இதை 18ஆம் நூற்றாண்டுல யாரோ பண்ணி வச்சிருக்காங்க. மித்த பீசஸ் எல்லாம் கிடைச்சா இது முழுசா ரெடி ஆயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா ஓல்டு மேனும் அந்த பீசஸ் எடுக்கிறதுக்காக கிளாராவோட வீட்டுக்கு போறதும் வரதுமா இருக்காரு. அப்படியே கிளாரா கிட்ட கொஞ்சம் நல்ல விதமா பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் கிளாராவுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே வாங்கிட்டு கிளாராவோட ரூம் முன்னாடி போய் நின்னு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப கிளாராவும் உங்களோட டாக்குமெண்ட்லாம் நான் படிச்சு பார்த்தேன். அந்த அக்ரிமெண்ட்ல உங்களுக்கு சாதகமா தான் நிறைய விஷயம் இருக்கு. என்னை ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட இவரும் ஆரம்பத்துல இந்த மாதிரி கம்மியா பிரைஸ் கொடுத்தாதான் எல்லாரும் வாங்குவாங்க. நீங்க என்னையே சந்தேகப்பட்டீங்கல்ல. இதுக்கப்புறமா உங்க கூட வேலை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை பிச்சு போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதுக்கப்புறமா ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சோகமா சரக்கு அடிச்சிட்டு இருக்க கிளாரா அவருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க நான் எதை தெரியாம பேசிட்டேன். இது வரைக்கும் எனக்கு யாருமே பர்த்டே விஷ் பண்ணதே கிடையாது. நீங்க தான் எனக்கு அக்கறையா பண்ணிருக்கீங்க. நான் தான் புத்திக்கிட்டு போய் உங்ககிட்ட கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன்னு மன்னிப்பு கேக்குறா. இதுக்கப்புறமா ஓல்டு மேனும் மறுபடியும் அவளோட வீட்டுக்கு வந்து அவளோட ரூம் முன்னாடி உட்காந்து இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. இப்பெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துடுச்சு. நீங்க மத்தவங்க கிட்ட வந்து பேசி பழகி பாருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. அதுக்கப்புறமா அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு. அப்ப இவருக்கு மறுபடியும் அவளை பார்க்கணும்னு தோணுது. உடனே மறுபடியும் அந்த சிலை பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாராவும் அந்த ரூமை விட்டு வெளியே வரா. அப்படி அவ வெளியே வரும்போது இவரோட போனை தெரியாதனமா கை தவறி கீழே போட்டுறாரு. அந்த சத்தம் கேட்ட கிளாராவும் குடுகுடுன்னு தன்னோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அதுக்கப்புறமா யாராச்சும் இங்க இருந்தா தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க ஓல்டு மேனும் அந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. அப்ப கிளாரா இவருக்கு கால் பண்ணி என்னோட வீட்டுல யாரோ இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தயவு செஞ்சு இங்க வாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அதை கேட்ட இவரும் மறுபடியும் அவளோட வீட்டுக்கு போறாரு. அங்க போனா இவளும் யாரோ என்னோட வீட்டுல இருக்காங்க அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க இவ வருத்தப்பட்டு இருந்ததை பார்த்து ஓல்டு மேனும் இங்க பாரு என்ன மன்னிச்சிரு நான் தான் இங்க இருந்தேன் நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதனாலதான் இங்க இருந்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க கிளாராவுக்கும் பயங்கர கோவம் வருது. அவளும் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க இனிமே இங்க வராதீங்கன்னு சொல்லி திட்டி அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறா. அவரும் சோகமா அந்த வீட்டை விட்டு போயிட்டு இருக்க கிளாரா வேகமா இவர்கிட்ட ஓடி வரா. மொத தடவையா கிளாரா இவரை பாக்குறா. அவர்கிட்ட வந்து பேசவா ஆரம்பிக்கிறா. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஓல்டு மேனும் ராபர்ட்டை போய் மீட் பண்றாரு. அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்க ராபர்ட்டும் அந்த பொண்ணு அவங்கள ரொம்பவே நம்புறா. இதன் மூலமா நீங்க அவளை அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவனுக்கு நிறைய பொண்ணுங்க கூட பழகின அனுபவம் இருக்கும் போல அதை வச்சுக்கிட்டு ஓல்டு மேனுக்கு நிறைய ஐடியா கொடுக்கறான். இதுக்கப்புறமா ஓல்டு மேனும் நிறைய பணம் வச்சிருக்கிறதுனால கிளாராவுக்கு புது ட்ரெஸ் அவளுக்கு நிறைய பொருட்கள்னு வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அவளை நல்லா வெளியே கூப்பிட்டு போய் சந்தோஷமா சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. கிளாராவுக்கும் வெளியே வரதுல கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் ஓல்டு மேன் தன்னை அக்கறையா பாத்துக்கிறதுனால அவர் மேல ஒரு அன்பு வருது. ஓல்டு மேனும்
மேனும் கிளாரா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராபர்ட்டும் அந்த ரோபோட்டை முக்காவாசி முடிச்சிருப்பான். அது மேல வைக்கிற ஸ்கின் மட்டும் தான் தேவைப்படும். இத பத்தி ஓல்டு மேன் கிட்ட சொல்ல ஓல்டு மேனும் ஒரு நாள் கிளாராவோட வீட்டுல இருக்கும்போது அந்த ரோபோட்டோட ஸ்கின் அங்க இருக்கிறத பாக்குறாரு. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் ஓல்டு மேன் கிளாராவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் அவரை அடிச்சு போட்டுட்டு அவர்கிட்ட இருக்க எல்லா பொருளையுமே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓல்டு மேனும் அடிபட்டதுல அசைய முடியாம ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. அப்ப கிளாராவை கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்ல இது வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியே வராத கிளாரா மொத தடவை ஓல்டு மேனுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே வரா. கீழே அடிபட்டு கிடக்கிற ஓல்டு மேனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறா. ஓல்டு மேனும் கிளாரா தனக்காக வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னோட உயிரை காப்பாத்ததுனால அவளை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. தன்னோட வீட்டெல்லாம் சுத்தி காமிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் யாருக்குமே காட்டாம வச்சிருந்த அந்த சீக்ரெட் ரூம்குள்ள கண்ணை மூடி கூட்டு போய் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பெயிண்டிங்கும் காமிச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்து கிளாராவும் வாயடைச்சு போறா. இதை நான் யாருக்குமே இது வரைக்கும் காட்டினதே கிடையாது, உனக்கு மட்டும் தான் காட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட கிளாராவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறமா இது வரைக்கும் தனிமையிலே இருந்த ஓல்டு மேன் தனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சாச்சுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஒரு நாள் ராபர்ட் கிளாரான்னு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்து நான் கடைசியா ஒரு தடவை லண்டன் போய் வேலை பார்க்க போறேன், அதுதான் என்னோட கடைசி வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கான பார்ட்டி தான் இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல அவரோட கடைசி வேலையை பார்க்கறதுக்காக லண்டன் வந்திருக்காரு. அவரு தன்னோட ஏலத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளாரா கிட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட கிளாராவும் அங்க நிறைய ஆளுங்க இருப்பாங்க, அதனாலதான் நான் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா தன்னோட ஏலத்தை ஆரம்பிச்சு நல்லபடியா முடிக்கிறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு பில்லி அவர்கிட்ட வந்து உனக்கு பெயிண்டிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கி உனக்கு கொடுத்துருக்கேன், இனிமே அதை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நான் உனக்கு கடைசியா ஒரு பெயிண்டிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்க. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல ஓல்டு மேனும் தன்னோட வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க கிளாரா இல்ல. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஆளுங்களும் ராபர்ட் அவங்கள வெளியே கூப்பிட்டு போனாங்க. நேத்து இப்படிதான் வெளியே கூப்பிட்டு போனாரு, லஞ்சுக்கு சாப்பிட வந்துட்டாங்க, இன்னைக்கும் லஞ்சுக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓல்டு மேனும் கிளாராவோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பொண்ணோட பெயிண்டிங் இருக்கும். அதை எடுத்துட்டு தன்னோட சீக்ரெட் ரூமுக்கு போய் பார்த்தா ஓல்டு மேன் வாயடிச்சு போய் நின்னுட்டு இருக்காரு. என்னடானா அங்க இருந்த ஒரு பெயிண்டிங்க கூட காணும். அவர் வாழ்க்கையில சேர்த்து வச்ச எல்லா பெயிண்டிங்குமே அங்க இருந்து காணாம போயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த ரூம்ல ராபர்ட் செஞ்சு வச்ச அந்த ரோபோட் மட்டும் இருக்கு. இத பார்த்த உடனே ஓல்டு மேனுக்கு நல்லா புரிஞ்சிடும் இந்த வேலையெல்லாம் கிளாராவும் ராபர்ட் தான் சேர்ந்து பண்ணிருக்காங்கன்னு. இதுக்கப்புறமா ஓல்டு மேன ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அவர்கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் வந்து நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட உடம்பு சீக்கிரமா சரியாயிடும்னு சொல்லி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஓல்டு மேன் என்ன நடந்துச்சுன்றதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. தன்னோட பெயிண்டிங்ஸ் காணாம போனதுக்கு அப்புறமா கிளாராவோட வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்கும். உடனே பக்கத்துல இருக்க கடையில போய் விசாரிக்கிறாரு. அந்த கடையில இருந்தவங்களும் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒரு லேடி கிட்ட விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கை காமிக்கிறாங்க. இவரும் அந்த லேடியை போய் பாக்குறாங்க. அந்த லேடி தான் பாக்குற எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிற ஒரு சக்தி உள்ள லேடி. அவங்க கிட்ட போயிட்டு அந்த வீட்டை பத்தி ஓல்டு மேன விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த லேடியும் இந்த வீட்டுல மொத்தம் 3 தடவைக்கு மேல அந்த பொருள் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஆளுங்க ஒரு வருஷத்துக்குள்ள 100 தடவைக்கு மேல வந்துட்டு போயிருக்காங்க. நான் உன்னையும் பார்த்திருக்கேன், நீ அந்த வீட்டுக்கு 60 தடவைக்கு மேலேயே வந்திருக்க, அதுல 30 தடவை நைட்டு வந்திருக்க. ஒரு நாள் நைட்டு வரும்போது உன்னை 3 பேர் அடிச்சு போட்டு உன்கிட்ட இருந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. உனக்காக நான் தான் ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணி வர சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஓல்டு மேனும் அந்த வீட்டுல இருந்த பொண்ணு எப்பயாச்சும் வெளியே போயிருக்கலாம்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட இந்த லேடியும் அந்த பொண்ணு மொத்தம் 230 தடவைக்கு மேல அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ட்விஸ்டா ஒன்னு சொல்றாங்க. அந்த வீடு வேற யாருதுமே இல்ல, என்னோட தான். அந்த வீட்டை என்கிட்ட இருந்து ராபர்ட்ன்ற ஒருத்தர் தான் வாடகைக்கு வாங்கினாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓல்டு மேனுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த ராபர்ட் வேற யாருமே இல்ல, இவரு கூட பழகிட்டு இருந்த அந்த மெக்கானிக் ராபர்ட் தான். இதெல்லாம் கேள்வி போட்டோன்னே மனுஷன் பாதி பைத்தியம் ஆயிடுறாரு. தன்னோட வீட்டுல உட்காந்து தனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டான பில்லி கிட்ட கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு பில்லி கால் பண்ணா அந்த காலை பில்லி எடுக்கவே இல்ல. அப்போதான் பில்லி கடைசியா இவர்கிட்ட சொன்னது ஞாபகம் வருது. நான் உனக்கு ஒரு பெயிண்டிங்க கடைசியா கொடுக்க ஆசைப்படுறேன்னு சொல்லியிருப்பாரு. உடனே இவரு தன்னோட வீட்டுல இருந்து கடைசியா எடுத்த அந்த பெயிண்டிங்க போய் பாக்குறாரு. அந்த பெயிண்டிங்ல கிளாரோட உருவத்தை தான் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி பில்லி உனக்கு ரொம்பவே நன்றி நண்பான்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே ஓல்டு மேனுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், இவங்க 2 பேருக்கு ஹெட்டா இருந்ததே பில்லி தானே. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கப்புறமா ஓல்டு மேன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆகி தான் இருந்த ஊரே வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு சின்னதா ஒரு வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஓல்டு மேன் கவலையோட
உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஆன் गाइस.